Hello children, I am your Kalpana Mohan. Today in this video, we are going to see Standard 10 English Prose Unit 2 The Night the Ghost Gotten, written by James Grover Thurber. Imagination of odd things always leads to absolute humor. This is a story of one night in the author's house. It is an autobiographical story that the author is writing about himself. The lesson, The Night the Ghost Gotten, is a classic example of how a little thing can turn into a large problem. விசித்திரமான பொருட்களை பற்றிய கற்பனைகள் எப்பொழுதும் நகைச்சுவைக்கு வித்திடும். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம படிக்க போகிறோம். ஒரு இரவு கதாசிரியரின் வீட்டில் நடந்த கதை. ஒரு விஷயத்தை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதால் ஏற்படுகிற குழப்பங்கள் மற்றும் நகைச்சுவைகளை இந்த பாடத்தில் படித்து மகிழ போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். About the author. James Grover Thurber lived 1894 to 1961. He was an American cartoonist, author, humorist, journalist, playwright, and celebrated wit. He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine, such as The Catbird Seat, and collected in his humorous books. He was one of the most popular humorists of his time, as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. James Grover Thurber 1894 ஆண்டு முதல் 1961 ஆண்டு வரை வாழ்ந்தார். இவர் ஒரு அமெரிக்க கேலிச்சித்திர ஓவியர், நல்ல எழுத்தாளர், நகைச்சுவையாளர், பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர் மற்றும் போற்றப்பட்ட அறிவுஜீவி. இவரது கேலிச்சித்திரங்களும் சிறுகதைகளும் பெரும்பாலும் த நியூயார்க்கர் இதழில் வெளியாயின. இவரது படைப்புகள் ஏராளமான புத்தகங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவர் தனது காலத்தில் புகழ்பெற்ற நகைச்சுவையாளராக திகழ்ந்தார். சாமானியர்களின் விரக்தி மற்றும் இயற்கைக்கு மாறுபட்ட தன்மைகளை இவர் தன்னுடைய எழுத்தில் கொண்டு வந்தார். There was a big hullabaloo on November 17, 1915 because there was sounds coming from the author's house and no one knew whether they were ghosts or burglars. The sounds began when all were asleep and the author was in bath. Sounds of steps were heard and the creaking of stairs too. Hullabaloo means lot of noise, usually in excitement. Burglars, robbers. Creaking, making a squeaking sound. Hullabaloo means ஆரவார கூச்சல். Burglars means கொள்ளையர்கள். Creaking means கிரீச்சிடும் சத்தம். 1915 ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இரவு கதை ஆசிரியரின் வீட்டில் கலவரம் உண்டானது. அவரது வீட்டில் சாப்பிடும் மேஜையை சுற்றி ஒரு மனிதன் நடக்கும் சத்தம் இரவு 1:15 மணிக்கு துவங்கியது. அது உயர்ந்து கொண்டே சென்றது. வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டு இருந்தனர். தர்பர், அதாவது கதாசிரியர், குளிக்கும் தொட்டியை விட்டு வெளியேறியவுடன் அந்த சத்தம் சீரான இடைவெளிகளில்
கிரீச்சிட்டது. ஆசிரியர், அந்த மனிதன் திருடனாக இருப்பானா அல்லது பேயாக இருக்குமோ என்று எண்ணினார். The author woke up his brother Herman, who looked scared to hear the steps continuing to sound. The author slammed shut the door at the stairs top. The sound of the slamming of the door woke up the author's mother, who thought they were burglars in the house. தர்பர் தன்னுடைய சகோதரன் ஹர்மனின் அறைக்கு சத்தமின்றி சென்று அவனை எழுப்பினார். அதிகரித்த காலடி சப்தத்தை கேட்டு ஹெர்மன் மிகவும் பயந்து நடுங்கினான். ஹெர்மன் தன் அறையை நோக்கி ஓடி கதவை அடைத்து கொண்டான். தர்பரும் படிக்கட்டுகளின் மேலே உள்ள கதவை அடைத்து கொண்டார். கதவுகளை அடைத்த சத்தம் அவர் அம்மாவை எழுப்பிவிட்டது. கீழ்ப்படிக்கட்டில் யார் ஓடுறா? திருடனா என்று அவள் உள்ளுணர்வுடன் சத்தமிட்டாள். Mother suggested that they should call the police. Since the phone was downstairs, she decided to request the neighbor to do the same. All at the neighbor's house were asleep, hence she threw her shoe at the neighbor's window to wake him up. The neighbor was Mr. Bodwell and his wife. நாம போலீஸை கூப்பிடுவோம் என்றாள் அம்மா. ஃபோன் கீழே இருந்ததால் பக்கத்து வீட்டுக்கு சொல்லலாம் என்று முடிவெடுத்தாங்க. அம்மா தன்னோட படுக்கை அறையோட ஜன்னலை திறந்து வச்சு ஷூ ஒன்றை எடுத்து அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக வேகமாக எரிஞ்சாங்க. மிஸ்டர் பாட்வெல் மற்றும் அவருடைய மனைவியும் சத்தத்தை கேட்டு எழுந்து வந்தாங்க. Mother's throwing the shoe hooked up Mr. Bodwell, who was irritated and angry. She shouted out that there were burglars in their house. At first, he misunderstood, thinking that the burglars were in his house. However, later Mr. Bodwell understood and called the police. மிஸ்டர் பாட்வெல் மிகவும் கோபமடைந்தார். திருடங்க, வீட்டில் திருடங்க என்று அம்மா சத்தம் போட்டார். முதல்ல பாட்வெல் அவங்க வீட்டில் தான் திருடங்க இருக்காங்கன்னு நினைச்சாரு. ஆனால் கடைசியாக அவர் அமைதியாகி தன் வீட்டு ஃபோன்லேருந்து போலீஸை கூப்பிட்டார். The police came at once. The police had to break through the thick glass door. They looked at everything and questioned everyone. They could find no one. They searched all over and disturbed the entire house. They found a heather and one of the cops began strumming away it. Sitar means a musical instrument. தந்தி கம்பிகளை கொண்ட இசைக்கருவி. Strumming means playing the instrument by moving the finger. பாராட்டத்தக்க அளவுக்கு ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் எல்லா போலீஸும் காரில் வந்தாங்க. போலீஸ்காரர்கள் முன்புற கண்ணாடியை உடைத்து கொண்டு உள்ளே வந்தனர். எல்லா இடத்தையும் சோதனையிட்டனர். பல கேள்விகளை கேட்டனர். கடைசியில் செத்தார் என்ற வாத்திய கருவியை எடுத்து பார்த்தார்கள். ராய் என்ற போலீஸ் தன்னுடைய பெரிய கைகளால் அதை மீட்டத் தொடங்கினார். The policemen found nothing in the house. They heard grandfather turning over on his bed in the attic and rushed up. Grandfather was in a make-believe world and thought that these men were General Meade's men. He jumped at the men, crossed them, grabbed a gun from one of the policemen and shot at the man on his shoulder. போலீஸ்காரர்கள் இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல என்று அம்மாவிடம் சொன்னார்கள். அந்த அமைதியான தருணத்தில் மேலே மாடியின் சிறிய அறையில் ஏதோ கிரீச்சிடும் சத்தம் கேட்டது. தாத்தா படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டிருந்தார். 5-6 போலீஸ்காரர்கள் மேலே
மாடியின் சிறிய அறையின் கதவை நோக்கி பாய்ந்தனர். தாத்தா, போர் தளபதி மீட் அவர்களின் இராணுவ சேனை ஸ்டோன் வால் ஜாக்சன் போட்ட தொடர் அடிகளால் பின்வாங்கிக் கொண்டு இராணுவத்தை விட்டே ஓடிப்போவதாக எண்ணிக்கொண்டிருந்தார். வந்த போலீஸ்காரர்கள் ஜெனரல் மீடுவின் இராணுவத்திலிருந்து தப்பி வந்து தன்னுடைய மாடி அறையில் ஒளிந்து கொள்ள எண்ணுகிறார்கள் என்று தாத்தா எண்ணினார். தாத்தா ஒரு போலீஸ்காரரை சபித்தபடி துப்பாக்கியை அவருடன் வந்த இன்னொரு போலீஸ்காரர் தோள்பட்டையை நோக்கி குறி தவறி சுட்டார். அதன் பிறகு படுக்கச் சென்றார். The author and his family went up to the attic and rescued the policeman and locked the door with grandfather inside the attic. The policeman could not find any culprit. One of them looked at the author suspiciously since he had worn one of his mother's dress. The author then explained that the sounds they had heard were ghosts. Attic here means மேலிருக்க மாடி அறை. எப்படியோ தர்பர், ஹர்மன், அவங்க அம்மா மூவரும் மேலே மாடி அறைக்கு போய் தாத்தாவின் அறையை அடைத்து சாத்தினர். போலீஸ்காரருக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஒரு பத்திரிகை நிருபர் தர்பர்கிட்ட வந்து அவர் மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரியே பார்த்தாரு. ஏன்னா தர்பர் அவங்க அம்மா உடைகளை போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் தர்பர்கிட்ட கீழே என்னதாயா நடந்தது என்று கேட்டார். அதற்கு தர்பர், நான் இப்போ உண்மையை வெளிப்படையாக பேச போகிறேன், இங்கே பேய்ங்க வந்தது என்றார். அந்த நிருபர் தர்பரை நீண்ட நேரம் உற்று பார்த்தார். Next morning, at the breakfast table, grandfather told that he came to the dining room for water the previous night. It finally becomes clear that the narrator mistook his grandfather walking in the dark for a burglar and then a ghost. Moral: misunderstanding always leads to chaos. மறுநாள் தாத்தா காலை சாப்பாடு சாப்பிடும்போது தர்பரையும் ஹெர்மனையும் பார்த்து, நேற்று ராத்திரி சாப்பிட்ற ரூமில் தண்ணியை தேடி அலைஞ்சேன். ஒரு பாட்டில் தண்ணியை என்னோட படுக்கைக்கு பக்கத்தில் வைக்கணும்னு அக்கறை யாருக்கும் இல்லை என்றார். கடைசியில் என்ன புரிந்தது? கதையாசிரியர் தன் தாத்தா இருட்டில் நடந்து வந்ததை முதலில் திருடன் என்று நினைத்தார், பின்பு பேய்னு நினைச்சார். இந்த கதையோட நீதி என்ன? தவறுதலாக புரிந்து கொள்ளுதல் ஒரு கலவரத்தில் முடியும் என்று இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.